கைஸ், இது போன வீடியோவோட செகண்ட் பார்ட், கசப்பான உண்மைகள். சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லை கான்டென்ட்டோ பார்க்குறப்போ அதை லைக் போடலாமா வேணாமா அப்படின்னு நம்ம மைண்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு மெயினாக 3 ரீசன் சொல்கிறாங்க. இவனோட போஸ்ட் லைக் பண்ணி இவனோட ஃபேன் ஆகணும்னு எனக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. நம்ம லைக் போட்டால் எவனாச்சும் ஏதாச்சும் நினச்சிருவானோ. 3வது மெயின் ரீசன் ஈகோ. நான் எதுக்கு இவனுக்கு லைக் போடணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம பிரெயினில் போய்கிட்டே இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்களோட அச்சீவ்மெண்ட்டை, ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாவோ போடுறீங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த ஸ்டோரியை லைக் பண்ணுறாங்க இல்லை ஸ்டேட்டஸை லைக் பண்ணுறாங்க? பட் இன்ஸ்டாகிராமோட நல்ல விஷயமே நம்மளோட போஸ்ட்டை இல்லாட்டி நம்மளோட கான்டென்ட்டை வந்து லைக் மைண்டோட நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. ஆனால் அவங்க லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுவாங்க, ஃபாலோவும் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி நமக்கு தெரியாதவங்க நம்மளோட கண்டென்ட்டை லைக் பண்ணுறாங்கன்னா அது நல்ல சகுனம். ஏன்னா அவங்க தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க நம்ம கண்டென்ட்டுக்காக மட்டுமே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க. யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கொடுக்குற அன்பு தானே புனிதமான அன்பு. பட் இது எல்லாமே, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹியூமன் நேச்சர் தான். நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணுறனால அவங்க வந்து கெட்டவங்க கிடையாது. அது ஜஸ்ட் பிரெயின் அண்ட் பிஹேவியரோட ஒரு விளையாட்டு. ஸோ ஸ்ப்ரெட் லவ். தேங்க்யூ கைஸ்.